ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவின் மூத்த தலைவர் திருமதி விஜயதாரணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், ஜெயலலிதாவின் பிறந்த நாளான இன்று வந்துட்டு உங்ககிட்ட வந்து நீங்க வந்து அவங்களை ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கீங்கன்றதால அவங்க கிட்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்துக்காகவே இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எதை வந்து சொல்லுவீங்க மேம்? அவங்க ஒரு சிறந்த பெண் ஆளுமை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட மறைவு ரொம்ப ஏர்லின்னு என்னோட ஃபீலிங் எப்பயுமே இருக்கும். இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அவங்க வாழ்ந்திருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல பெண்களுக்கான ஒரு மாற்றம் என்பது இன்னும் பெருசா கொண்டு வந்திருப்பாங்க. சட்டசபையில 50% இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு நான் தொடர்ந்து சட்டசபையில பேசின போது அதுக்கு அவங்க அங்கீகாரப்படுத்தி அந்த 50% இடஒதுக்கீடே தேர்தல்களில், உள்ளாட்சி தேர்தல்கள்ல பெண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு அவங்க நிறைவு செய்து கொடுத்தாங்க. அத மாதிரி குறிப்பா பாத்தீங்கன்னா நான் வந்து தனிநபர் மசோதா, இந்த மதுவினால் பாதிக்கப்பட்டவர்கள் மதுவை படிப்படியாக குறைக்கவும் மதுவினால் பாதிக்கப்பட்டவர்கள் மீட்டெடுக்கும் ஒரு தனிநபர் மசோதா பிரைவேட் மெம்பர் பில் கொண்டு வந்தேன் சட்டசபையில. அதற்கு அவங்க பதிலளிக்கும் விதமா ஆண்டுக்கு 500 கடைகளை குறைக்கிறேன்ட்டு 1000 கடைகளே அவங்க மூடினாங்க. அவங்க பீரியட்ல 3500 கடைகளா இருந்து 2500 கடைகளா குறைந்தது. இன்னைக்கு அது 6000 கடையா உயர்ந்துருச்சு அவங்க காலத்துக்கு பிறகு. அந்த அளவுக்கு வந்து இந்த மதுவினால் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அந்த குடும்பங்களுடைய கஷ்டத்தை அவங்க ஓரளவுக்கு மனசுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. நிறைய விஷயங்கள், நிறைய டெவலப்மெண்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க ஒரு பெரிய காரணியா இருந்திருக்கிறாங்க. அவங்க உருவாக்கின திட்டங்கள் வந்து இன்னைக்கும் வந்து மக்கள் மத்தியில் பேசக்கூடிய திட்டங்களா இருந்துகிட்டு இருக்கு. தாலிக்கு தங்கம் திட்டமா இருக்கட்டும், தொட்டில் குழந்தை திட்டமா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுடைய திட்டங்கள் பெண்களுக்கு பலனளித்த ஒன்றா இன்னைக்கு நாம இன்னைக்கும் பேசு பொருளா இருந்துகிட்டு இருக்கு. அவங்க ஒரு பெரிய லீடர் வந்து தமிழ்நாடு அளவுல சுருக்கி அவங்கள பார்க்க முடியாது, இந்திய அளவுலயும் சுருக்கி பார்க்க முடியாது, உலக அளவுல ஒரு பெரிய குளோபல் பிரசன்ஸ் என்று அவங்கள பத்தி குளோபல் பிரசன்ஸ்ல பேச வேண்டிய ஒரு பெண் தலைவர். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை. அவங்க வந்து பர்சனலா எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சட்டசபையில பேச வாய்ப்பு கேட்கும் போதெல்லாம் அவங்க வந்து அதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுமோ அப்படின்னு ஸ்பீக்கர் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் ஸ்பீக்கரை பார்க்கும் பொழுதும் அந்த அனுமதியை வழங்க சொல்லி அவங்க செய்கை மூலமா அவங்க சொல்ற அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும். அவங்க வந்து பெண்களை அதிகமா சபையில பேச வச்சு அழகு பார்த்தவங்க, அதுல இருவேறு கருத்தே கிடையாது. அப்படி அவங்க வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எல்லா வகையிலயும் வந்து பெண் ஆளுமைகள் உருவாகணுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அந்த அளவுல அவங்க பீரியட்ல தான் 40 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க பெண்கள் சட்டசபைக்கு. அதிகமான பெண்கள் வந்து சட்டசபையை அலங்கரிச்சவங்க. அதிகமான 8 அமைச்சர்கள் பெண் அமைச்சர்களா இருந்தாங்க. இந்த மாதிரி சாதனையெல்லாம் படைச்சவங்க அவங்க. பெண்களுக்கென்றே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டங்களை இயக்குனது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பெண்களும் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு ஒரு மனநிலையை கொண்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து பெண்கள் மத்தியிலையும் ரொம்ப ஈர்ப்பு தன்மை இருந்தது. ஆண்களும் வந்து அவங்களுடைய ஆளுமையை விரும்பினாங்க. அப்படி ஒட்டுமொத்த வாக்காளர்களும் அவங்கள ஒரு பெரிய ஆளுமையா பார்த்து தொடர்ந்து அவங்களுக்கு ஆட்சியை கொடுத்தாங்க. எம்ஜிஆருக்கு எப்படி தொடர்ந்து ஆட்சியை கொடுத்தாங்களோ அந்த மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் தொடர்ந்து ஆட்சியை கொடுத்தாங்க. அப்படி தமிழ்நாட்டை வலம் வந்த ஒரு பெண் ஆளுமை. அந்த பெண் ஆளுமை வந்து இன்னைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில நாம வந்து திரும்ப திரும்ப அவங்கள பத்தி அவங்க இருந்திருந்தான்ட்டு நம்ம பேசக்கூடிய அளவுக்கு தான் நம்மள அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பெண் ஆளுமைகள் வந்து அதிகமா உருவாக முடியாத சூழ்நிலை தமிழ்நாட்டுல இப்ப இருந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி அவங்க பொதுவான எல்லா குழந்தைகள், சிறுவர்கள் அதெல்லாம் வந்து பெரிய அளவுல வந்து கவனம் செலுத்தினாங்க. அவங்களுடைய நலன்ல கவனம் செலுத்தினாங்க. பாலியல் சீண்டலுக்கு இடம் இல்லாம இருந்தது. கடுமையா பாலியல் சீண்டலுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டது. கேசஸ் கடுமையா இருந்தது.
ஸ்ட்ராங்கா நடவடிக்கை எடுத்தாங்க. காவல்துறையை நல்லா இயக்குனாங்க. காவல்துறை இப்பெல்லாம் ஏவல் துறை மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அம்மையார் காலத்துல காவல்துறை என்பது கட்டுக்கோப்பாக ஒரு ஸ்ட்ரக்சரோட இயங்குச்சு. ஆகையால அவங்க அப்பப்போ காவல்துறையை சென்சிட்டைஸ் பண்ணுவாங்க. விமன் இஷ்யூஸை எப்படி ஹேண்டில் பண்ணோம், சிறுவர்கள் இஷ்யூஸை எப்படி ஹேண்டில் பண்ணோம், அது மாதிரி தவறுகள் இழுக்கிறவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணோம், இதெல்லாம் அடிக்கடி சென்சிட்டைஸ் பண்ணுவாங்க காவல்துறையை. தனக்கிட்ட டைரக்டா காவல்துறை அவங்க கையில இருந்தது. அவங்க காவல்துறையை அடிக்கடி சென்சிட்டைஸ் பண்ணி அவங்கள ப்ராப்பரா இயங்க வச்சாங்க. அப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம அவங்கள கோடிட்டு சொல்ல முடியும். அவங்க திட்டங்கள் மட்டும் தமிழ்நாட்டு மக்களை கவர்ல, அவங்களுடைய செயல்பாடு, ஆளுமை, அவங்க அணுகக்கூடிய தன்மை, அவங்க சாமானிய மக்களோட பழகக்கூடிய விதம், பெண்களுக்கென்று அக்கறை எடுத்துக்கொள்வது, சிறுவர்களுக்கென்று அக்கறை எடுத்துக்கொள்வது, குடும்பங்களுக்கென்று தன் பார்வையை செலுத்தியது, குடும்ப நலனில் அக்கறை காட்டியது, இது எல்லாமே சுகாதாரம் போன்ற எல்லா துறையிலையுமே அவங்க கவனம் செலுத்தப்பட்டது. அவங்க அமைச்சர்கள் கையில முழுசா எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு துறையிலயும் என்ன நடத்தணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற கைடன்ஸ் அவங்க பர்சனலா கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லா துறையிலையும் அவங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க. அவங்களுக்கு நாலேஜுங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ். அவங்க எல்லாத்தையுமே ஆளக்கூடிய ஒரு தன்மை அவங்கள்ட்ட இருந்தது. ஆகையால எல்லா துறையிலயும் அவங்களோட கவனம் இருந்துச்சு. செயல்பாடும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி தமிழ்நாட்டை ஆண்ட தலைவர்களில் ஒரு முக்கிய ஆளுமை மிக்க தலைவர், பெண் தலைவர் அவங்கதான். அவங்களுடைய புகைப்படம் கூட சட்டசபைக்குள்ள வைக்க கூடாதுன்னு எதிர்கட்சிகள்லாம் பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அப்போ நான் எதிர்கட்சியில இருந்தா கூட என்னோட தனிநபர் கருத்தாக இது சட்டசபையில் ஒரு பெண் ஆளுமையோட படம் கூட இல்ல. ஆகையால் தமிழ்நாடு சட்டசபையில் அம்மையாரோட படம் இடம்பெறணும்னு சொல்லி எதிர்கட்சியில இருந்துகிட்டு குரல் கொடுத்தவன் நானு. ஆகையால அந்த மாதிரி அவங்களுக்கென்று நான் நிறைய பேசியிருக்கேன். அவங்கள விமர்சனம், அவங்க இறந்த பிறகும் அவங்கள விமர்சனம் பண்றதுக்கு நிறைய முயற்சிகள் இந்த சட்டசபையில மேற்கொள்ளப்பட்ட பொழுது அதை எதிர்த்து போராடி அவங்கள இழிவுபடுத்தக்கூடாது, அவங்கள விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் எதிர்கட்சியா இருந்தும் கூட அதன் பின்னர் அவங்க மறைவுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் ஆட்சிக்கு பிறகு திமுக வந்த பிறகு கூட விமர்சனங்கள் நிறைய அவங்களை பற்றி வைக்கும் பொழுது அதை எதிர்த்து நான் நிறைய நேரம் ஆளுங்கட்சி கூட்டணியில இருந்தா கூட அதை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கேன். அப்படி அம்மையாரை பொறுத்த வரைக்கும் நான் அவங்க வாழ்ந்த காலத்திலயும் அவங்கள ரொம்ப அட்மயர் பண்ணது, அவங்கள ஃபாலோ பண்ணது இதெல்லாம் இருந்தும் கூட அவங்க மறைந்த பிறகும் கூட அவங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கறதுல நான்லாம் ரொம்ப உறுதியா இருந்திருக்கேன். அப்பெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்க ஆளும் கூட்டணியோட இருக்கிறீங்க, நீங்க எதிர்கட்சி ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க, இல்ல நான் எதிர்கட்சிக்கு சப்போர்ட்டா பேசுறேங்கிறத விட அந்த அம்மையாருடைய அவங்களோட ஆளுமைக்காக, அவங்களோட திறமைக்காக, அவங்களுக்காக நான் பேசுறேன். அதனால அதை எல்லாரும் ஒரு பெண் ஆளுமை, அவங்களுக்காக பேசுறதை யாரும் தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல அவங்களுக்காக நான் பேசியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு விரும்பத்தக்க பெண் தலைவராக அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க இன்னும் பல ஆண்டுகள் இருந்து தமிழ்நாட்டை வழி நடத்தி இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை. இருந்தாலும் அவங்க நம்மை விட்டு பிரிந்து சென்று கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல அவங்களுடைய பிறந்த நாள் என்பது நிச்சயமா நாம எல்லாரும் நினைவு கூற வேண்டிய ஒரு நாளாக நான் பார்க்கிறேன். அமைதியோடும் ஆர்வத்தோடும் இது போன்ற பெண் ஆளுமைகள் மேலும் உருவாக வேண்டும் என்ற வாழ்த்துதலோடு அவங்கள ரீப்ளேஸ் பண்ண இன்னொருத்தர் வர வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு நிகர் அவங்களே தான். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நிகர் அம்மையார் ஜெயலலிதாவே தான் அப்படிங்கிற கருத்தை வைத்து என்னுடைய அவங்களுடைய பிறந்த நாள் எல்லோரும் கொண்டாட வேண்டிய நாள். அவங்க கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் இந்த நேரத்துல நான் அவங்க பிறந்த நாளை குறித்து உண்மையாவே வருத்தத்தோடு வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமர் மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா மன் கி பாத் நிகழ்ச்சியில ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா 2014 சமயத்துல
மோடியா இல்லை லேடியான்ற பயங்கரமான ஒரு பிரச்சாரத்தை வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து முன் வச்சிருந்த போது இன்னைக்கு பிரதமர் அவர்கள் வந்து ஒரு பாராட்டி மன் கி பாத் நிகழ்ச்சியிலேயே வந்து பேசுறதை எப்படி எடுத்துக்க முடியும்? இது போன்ற ஒரு விஷயம் வந்து எப்படி பாக்குறீங்க? பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவரை ஈர்த்த தலைவர்களில் ஒரு முக்கிய தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதை தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அந்த விதத்துல வந்து அம்மையார் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்களுடைய பணிகள் இருந்தது, ஆளுமை இருந்தது. அதனால கவரப்பட்ட முக்கிய தலைவர்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஒருவர். ஆகையால் வெளிப்படையாக அவர் அவருடைய பாராட்டுதல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து இன்னைக்கு நாடே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்திருக்கு. அவருடைய கவனம் வந்து எந்த அளவுக்கு அம்மையார் பத்தின சிந்தனை வந்து அவருடைய கவனத்துல இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பெருமையா இருக்கு. பெண் ஆளுமைகளை எப்படி மதிக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் என்பதுதான் இதுல இருந்து நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். அம்மையார் பத்தின கருத்து வந்து மிக கச்சிதமாக மிக சரியாக அவர் கோடிட்டு காண்பித்துதான் ஒரு மகிழ்ச்சி அளிக்குது. உண்மையாவே பெண் தலைவர்கள் மேலும் உருவாகணுங்கிறது பிரதமரின் விருப்பமாகவும் இருக்கு. அதே மாதிரி அம்மையார் அவர்களுடைய காலத்தை அவங்க கோடிட்டு காண்பிக்கும் பொழுது அம்மையாருடைய செயல்பாடுகளை அவர் மறக்கவில்லை. அவர் தெளிவாக புரிந்து கொண்ட தன்னுடைய பார்வையை அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட தலைவர்கள் வந்து இந்தியால பிரதமர் மோடி அவர்கள் பெண் தலைவர்களை பாராட்டி பேசியது இதுதான் முதல் முறை நான் கேட்டிருக்கேன். ஆகையால அவருக்கு இருந்த பார்வையை இந்த முறை அவர் மனதில் இருந்து ஆழ்மனதில் இருந்து அவர் வெளியிட்டு இருப்பது வரவேற்கத்தக்க ஒன்றா நான் பார்க்கிறேன். கண்டிப்பா மேம். என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க. நன்றி மேம். நன்றி, வணக்கம்.